Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பிட்ட இந்த லாஸ்ட் மந்தில் வந்து மார்னிங் அப்டேட்ஸ்க்கு உங்களுடைய சூப்பரான சப்போர்ட் தெரிவிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லா என்னுடைய வீடியோஸ்க்கும் சப்போர்ட் லைக்ஸ் மூலிமா, கமெண்ட்ஸ் மூலிமா உங்களுடைய ஆதரவு தெரிவித்து வர அனைத்து வியூவர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நிமிஷம், அதாவது கிட்டத்தட்ட 1500 வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டைட்டிலில் என்ன சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய வீடியோஸில் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 1500 வீடியோஸ்க்கும் மேலே தாண்டியாச்சு நம்ம. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த 3-4 வருஷமாக வந்து என்னால் முடிஞ்ச எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் பார்த்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விஷயம் நம்ம அவேர்னஸாக இருக்கணும், எப்படி என்னென்ன பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோ மூலிமா போட்டிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் மைண்ட் செட் அல்லது ட்ரேடர் மைண்ட் செட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது என்ன சார் ட்ரேடிங் மைண்ட் செட், ட்ரேடர் மைண்ட் செட் அப்படின்னா, புதுசாக மார்க்கெட்டுக்கு வரவங்களும் சரி, வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுடைய மைண்ட் செட்டும் சரி, அவங்க மாற்றிக்க வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம ஸ்டாப் லாஸ் போட சொல்கிறோம், டார்கெட் கம்ப்ளீட் எல்லாம் ஹோல்ட் பண்ண சொல்கிறோம், அதெல்லாம் வேறு கதை விடுங்க. இப்போது எல்லா வீடியோவும் சொல்லுவேன் நான், ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள், டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட் ஹோல்ட் பண்ணுங்கள், பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க, இதெல்லாம் வந்து சொல்லுவேன். இது காமன். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து போர் அடிச்சிருக்கும் இந்த விஷயம் சொல்லி கேட்டு அவங்களுக்கு, என்னடா இருந்தாலும் இப்போ தான் ஸ்டாப் லாஸ் போடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்லைங்க. ஏன்னா அவங்க அறியாமையில் பண்ணுறாங்க, அதை நம்ம எதுவும் தப்பாக நினச்சிக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இப்போது புதுசாக வந்தவங்களுக்கு அது பிடிக்காது. என்ன ஸ்டாப் லாஸ்லாம் போட சொல்கிறாங்களே அப்படின்னு புதுசாக வந்தவங்களுக்கு. அப்புறம் இந்த டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட் ஏன் ஹோல்ட் பண்ண சொல்கிறாங்க, சும்மா வந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே அப்படின்றவங்க, அந்த மைண்ட் செட்டில் வரவங்களுடைய மைண்ட் செட் தான் இந்த வீடியோக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு வேளை குறையுது ஏறுது அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட் வந்து அந்த இடத்துல என்னவா இருக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடித்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த இடத்துல என்னவா இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து 856 ரூபா வந்து டாடா ஸ்டீல் இருக்குது, ரைட், ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து 856 ரூபா இருக்குது. அவங்க இந்த ப்ரைஸை பார்க்குறாங்க. பிகினர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் மார்க்கெட்டு கீழே வந்துட்டு இருக்குது. இந்த ப்ரைஸை வந்து பார்க்குறாங்க. 860 ரூபா விலை கம்மியாக அதிகமான ப்ரைஸாக இந்த இடத்துல வாங்கலாமா இல்லையா, நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1400 ரூபாய் பார்ப்பாங்க அவங்க, அதாவது எங்கேருந்து வந்திருக்குதுன்னு பார்ப்பாங்க. 1400 ரூபாய் இருந்து 860 ரூபா வந்திருக்குது, ஸோ இது நல்ல ப்ரைஸ், நம்ம வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு ஃப்ரெஷ்ஷஸ் புதுசாக மார்க்கெட் பார்க்குறவங்களுக்கு மைண்ட் செட் அப்படி வரும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 860 ரூபா பார்க்குறீங்க இல்லைங்களா அந்த ப்ரைஸை, இது லோ ப்ரைஸ் கிடையாது, அதை புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்னன்னா இது லோ ப்ரைஸ், விலை கம்மியான ப்ரைஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது லோ ப்ரைஸ் கிடையாது. உங்கள் மைண்ட் செட், உங்களுடைய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். இது லோ ப்ரைஸ் கிடையாது. 860 நீங்கள் எப்படி லோ ப்ரைஸ் அப்படின்னு டிசைட் பண்ணலாம்? ஏன் 860னா கீழே போகாதுங்களா ப்ரைஸ்? அது ஏன் 800 வராதா, 750 வராதா, 700 வராதா, 600 வராதா, யாருக்குன்னு தெரியும். அதுக்கு கீழே எவ்வளோ போகும்னு தெரியாது. மேபி இப்போது இந்த 1400 பார்த்தீங்க இல்லைங்களா, இப்போ இந்த 1100 பார்த்த இடத்துல இதுவே கம்மியாக தெரிஞ்சுக்கலாம். அடடா 1400லேருந்து 1100 வந்திருக்குது, இந்த ப்ரைஸ் கம்மியான ப்ரைஸ் தான், நம்ம இங்கேருந்து வாங்கலாமே. ஏன்னா இந்த மாதிரி ப்ரைஸை நீங்கள் பார்த்து அடிக்ஷன் ஆக 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 என்ன ஆகுனா, மார்க்கெட் வர நீங்கள் ஓகே கம்மியான ப்ரைஸ் நம்ம வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு உங்களை அறியாமல் போயிடும். இது முற்றிலும் தவிர்க்க வேண்டிய விஷயம். ஃப்ரெண்ட், நல்லா புரிஞ்சுங்க, இது முற்றிலும் தவிர்க்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஒரு வேளை ப்ரைஸ் ஏறிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வேலை வந்து இதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. யாருக்குன்னு தெரியும், அதுக்கு மேலேயும் போகலாம். அது இப்போது ஒரு 1000 ரூபாய் இருந்த ஸ்டாக்ஸ் வந்து திடீர்னு 2000 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஏன் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஐடிசி எடுத்துக்கலாமே. இப்போ ஐடிசி எடுத்துக்கலாம். இப்போ ஐடிசி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 210லேருந்துங்களா, ரைட். இப்போ 210லேருந்து 280 வரலும் போயிருக்கு.
இப்போ நம்ம வந்து இங்கே விலை கம்மியாக இது கம்மியான ப்ரைஸு, இது ஹையஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி நினச்சிங்க ஒரு வேளை 210 280 போயிடுச்சு, அப்படி இது ஹையஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கேருந்து சேல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு வரும். அப்படி வரக்கூடாது. இது ஹையஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, இதுக்கு மேலேயும் போகலாம். உங்களோட மைண்ட் செட்னா ஒரு வேளை ப்ரைஸ் ஏறிச்சு அப்படின்னா ஏறிட்டு இருக்குதுன்னா அந்த ஆப்போசிட் ஹையஸ்ட் ப்ரைஸ் அங்கேருந்து கீழே வரலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை முற்றிலும் தவிர்த்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்ல, வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட்டை வெளில ஹோல்ட் பண்ணுங்க சொல்லலைங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ப்ரைஸ் வந்து கீழே வந்துகிட்டே கீழே டவுன் ஆகிட்டே இருக்கும். ஆஹா, ரொம்ப நல்ல விலை, கம்மியான விலை கிடைக்குதுன்னு பண்ணுவாங்க, வாங்குறதுக்கு மைண்ட் செட் போகும். அதேமாதிரி விலை ஏறிக்கிட்டே போகும் ஒரு 3-4% மேலே போய்ட்டுன்னு ரொம்ப தூரம் வந்துடுச்சு, இப்போ ப்ரைஸ் கீழே போகும் அப்படி என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல சேலிங் பண்ணுவாங்க, இந்த இடத்துல பையிங் பண்ணுவாங்க. ராங், அப்படி பண்ணாதீங்க. ஒரு இலை மேலே போயிடுச்சு ஃபுல்லாக அப்படின்னா அது கீழே வரும் அப்படின்னு நீங்களே வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணாதீங்க, நீங்களே யூகிக்காதீங்க. அந்த வேலை அதுதான் எண்ட் அப்படின்னு உங்களுக்கு எந்த ஒரு சினாரியும் சிக்னலும் கொடுக்கல, அதுதான் எண்ட் அப்படின்னு. அதை விட 10 மடங்கு மேலே போகலாம், சொல்ல முடியாது அது. சார் ஒரு சிலர் சொல்லலாம், சார் இதுக்கு நான் சேல் பண்ணுறேன், மேலே ஸ்டாப் லாஸ் போட்டுறேன் அப்படின்வாங்க. இல்லை, முற்றிலும் தவறு, அப்படி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் நான் தான் ஸ்டாப் லாஸ் போடுறேனே, இவ்வளோ அங்கேருந்து மேலே போய்ட்டு கீழே வரும்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் போடுறேனே. அதாவது ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்வாங்க. பண்ணுங்கள், வேணாம்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு சின்ன விதிமுறைங்க இருக்குது. என்ன விதிமுறை அப்படின்னா, அதுக்கு ப்ரீவியஸ் ட்ரெண்ட் வந்து டவுனாக இருக்கணும். ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்னு ஒன்று வரும், ரீடெஸ்ட்மெண்ட்லேருந்து இது எண்டாக இருக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் அதை சேலிங் பண்ண முடியுமே தவிர மொத்தமே ட்ரெண்ட் அப்பில் இருக்க சொல்ல நீங்கள் வந்து இதுதான் எண்டு அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ புரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் அந்த வீடியோ எண்டிங்கில் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் பற்றி சொல்லியிருந்தேன். என்ன சார் டெலிகிராம் சேனல்ஸ் பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். அதாவது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்குது. நீங்களும் விருப்பப்பட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வெபினாரில் ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி உங்களுக்கு சொல்லித் தருவோம். கிட்டத்தட்ட 45 days கோர்ஸு. அது வெபினார் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எண்டிங்கில் வரும், இங்கே வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கேன். ஜஸ்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி சார், இந்த டெலிகிராம் சேனலில் வெபினார் அட்டன் பண்ண மட்டும் ஜாயின் பண்ணலாமா, இல்லை யார் வேணாலும் பார்த்து ஜாயின் பண்ணலாமா? நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்துக்கலாம். டவுட்ஸ்லாம் எதுவும் கேட்க முடியாது, ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்கலாம். சிம்பிள், அவ்வளோ. 2 பேர் டிஃப்ரெண்ட் என்னென்னா, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் நீங்களும் பார்த்துக்கலாம். பார்த்து நீங்கள் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அந்த நாலேஜஸ் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டு வரலாம். இல்லை சார், எனக்கு எல்லாமே எனக்கு புரியாது, மார்க்கெட் எனக்கு இது எதுவும் தெரியல, நான் பேசிக் அப்படின்றவங்க நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா புரியும். நீங்கள் ஒரு 4-5 வருஷமாக ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். என்ன அப்படின்னா, லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய வியூஸ் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இருப்பேன். இப்போது ட்ரெண்ட் லைன் கீழே என்னோடய வியூ வந்து கீழே லோவர் சைடு வந்து கட் ஆகிற மாதிரி என்னோடய வியூ இருக்குது. ஸோ வெயிட் ஃபார், உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்க பாருங்கள், வெயிட் ஃபார் பிரேக் டவுன் டு சேல் சைடு, தெரியுதுங்களா? 9:21 மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி, அதை எந்த மாதிரி உருவத்தில் வரும் பிரேக் டவுனுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரி, அதுக்கப்புறம் எது வரலும் கீழே வரும் 32,500 கீழே மென்ஷன், அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள். கீழே லைன் போட்டிருக்கோம், கீழே 32,500 ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக வருது பேக் டு பேக். ஓகேங்களா? ஸோ கடைசியில் வந்து 32,500 லைன் டச் பண்ணிடுச்சு. என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு? புக் த ப்ராஃபிட், க்ளோஸ் த சிஸ்டம். புக் த ப்ராஃபிட், க்ளோஸ் த சிஸ்டம். இது மாதிரி உங்களுக்கு பேக் அண்ட் சப்போர்ட் இருக்கும், லைவ் மார்க்கெட் தான் சப்போர்ட் இருக்கும். இப்போ ஸ்டாக்ஸில் கூட ஒரு சில டைம் வந்து சென்ட் பண்ணுவேன். ஒரு சில டைமில் வரும், ஒரு சில டைமில் வரத்தில் எந்த மாதிரி வியூ வந்தால் தான் பண்ண முடியும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், 1860 மேலே ஒரு பையிங்கான ஒரு மூமெண்டம் ட்ரேடிங் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் ட்ரேடிங் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்ஸ்லையும் யூஸ் பண்ண. அஜந்தா ஃபார்மா பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரேக் அவுட் நடந்து எந்த ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அஜந்தா ஃபார்மா எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு. இது 10 minutes சார்ட் தான். ஸோ 1816 அபவ் தான் 18137 கிட்டத்தட்ட 21 பாயிண்ட்டே போயிருக்கு. ஓகேங்களா? 1:1 மேலே வந்திருக்கு. 16 பாயிண்ட் எஸ்எல் மேலே 121 பாயிண்ட். இது மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லை. டிப்ஸு கால்ஸு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் எடுத்துக்காதீங்க. இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் சென்ட் பண்ணுறது. நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணாமல் பண்ணிக்கலாம், இல்லை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது லிங்க் வந்து 4 லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன்.
உங்களுக்கு எந்த லிங்க்கில் சூட்டபுளாக இருக்குதோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், 4 இருக்குது பாருங்கள். 4ல் உங்களுக்கு எது சூட்டபுள் ஆகுதோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இன்னொரு டைம் வந்து ரீகேப் சொல்லிடுறேன் பாருங்கள். ப்ரைஸ் மேலே மேலே போக போக டாப்பில் போகிற ப்ரைஸ் ஹை ப்ரைஸ்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி லோ பாட்டம் கீழே வர ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை விட ப்ரைஸ் தான் கீழே போகும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.